நம்ம வந்து நிதர்சனமா ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம இயங்குறோம், அவ்வளவுதான். அப்ப நாம உள்பட இந்தியா முழுக்க இதுவரைக்கும் சர்வே பண்ண யாருமே திரு விஜய் அவர்கள் வந்து 15% கீழே வாங்குவான்னு சொல்லல. எல்லாருமே 15ல இருந்து 25% வரைக்கும் வேறு யாரு நம்ம வந்து இன்னொன்று ஆவரேஜ் 12 தான் வாங்குவாரு, 10 தான் வாங்குவாரு, 8 தான் வாங்குவாரு யாரும் சொல்ல. பெர்சன்டேஜ் ஓட் சீட்டை பத்தி யாரும் பேசல. சீட் வந்து ரொம்ப வேரியாது. ஒரு 7-8 சீட் வாங்குவாங்கன்றாங்க, சீட்டே வாங்க மாட்டாங்கன்றாங்க. சீட்டை நீங்க கணிக்க முடியாது. நீங்க வந்து இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 7.5% வாக்கு இருக்கு, புருவாயிருக்கு. கடந்த தேர்தலில் 35-36 லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு. ஆனா ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? 8% வாக்கு வச்சு நீங்க வந்து சாதாரண 10-15 எம்எல்ஏ அடிக்கலாம் கூட்டணியில் இருந்திருந்தீங்கன்னா. அப்ப அப்ப வந்து சீட்டுக்கும் ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற புரிய வைக்கிறதா சொல்ல. சோ இவர் வந்து எந்த சர்வேலையுமே 15% கீழே வரும். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒருத்தர் வந்து நம்ம டிஎம்கே ஆதரவான சர்வே ஒன்று பாக்குறோம், ஏடிஎம்கே ஆதரவான அப்படிலாம் நிறைய போடுறாங்க பாக்குறோம். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா எந்த சர்வேவும் இந்த நம்பரை குறைக்கல. அப்ப நமக்கு வந்து அவருக்கு ஒரு 15% வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல வந்து அது எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ப்ரிடாமினண்டா அவங்களுடைய பார்ட்டி வந்து நல்லா பெனட்ரேட் ஆயிருக்கு, நிறைய உள்ள இறங்கிருக்கு நான் பாக்குறோம். சோ அது வந்து பெரியவர்கள்ட்டையும் இறங்குதா அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கணும். கிராமத்துல இருக்குதா, நகர்ப்புறத்துல இருக்குதா, பட்டியல மக்கள்கிட்ட இருக்குதா, சிறுபான்மை மக்கள்கிட்ட இருக்குதா, படித்தவர்கள்ட்ட இருக்குதா, சென்னையில இருக்குதா அப்படின்னு நிறைய செக்டா பிரிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் எலெக்ஷனுக்கு பிறகு கிடைக்க முடியும்.